ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர்.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏஞ்சல் ஒன் ஆப்பில் வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் வீடியோ போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல டவுட் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மார்க்கெட் டுடே கொடுத்துருப்பாங்க. ஸோ லைவாக மார்க்கெட் எந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீவ். ஸோ நேற்று வந்து எந்த பாயிண்ட்ஸில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா வியூ மோர் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனால் எக்விட்டி மார்க்கெட்டும் செக் பண்ணிக்கலாம், டெரிவேட்டிவ் மார்க்கெட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக சென்செக்ஸு நெஃப்டி எதில் முடிஞ்சிருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவர்ஸ்னு சொல்லிட்டு டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ் அண்ட் ஆக்டிவ் பை வால்யூம் கொடுத்துருப்பாங்க. கெய்னர்ஸ் லூசர்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்க முடியாது, ஏன்னா இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ கவர்மெண்ட் ஹாலிடேனால இன்றைக்கி செக் பண்ண முடியாது. பட் கீழே பார்த்தீங்கன்னா நேற்று எதோட முடிஞ்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் இதில் இருக்க ஸ்டாக்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை டேப் பண்ணால் போதும். ஐடியா டேப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பை அண்டு செல் ஆப்ஷன் வரும். பை கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டியை அடிச்சுட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. ஸோ அதுவும் எப்படின்னு நம்ம பார்த்துருவோம். கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐபிஓ இருக்கும். ஸோ ஐபிஓ உள்ளே போனீங்க அப்படின்னா அப்கமிங் ஐபிஓ பார்த்துக்கலாம், இல்லை இப்போதைக்கு ஓப்பனில் இருக்க ஐபிஓவும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ புதுசாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர ஸ்டாக்ஸ்லாம் அதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐபிஓவில் நீங்கள் எதாவது ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா அதை ஐபிஓ ஆர்டரில் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ்குள்ளே போயிட்டு இவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் வச்சு உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக வாங்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒனில் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் ஃபண்ட் க்ரோத் டைரக்ட் பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதிகமாக வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா டாப் பிக்ஸ். ஸோ எஸ்ஐபி வித் 100, எஸ்ஐபி 500, ஹை ரிட்டர்ன்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டகரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் டிஸ்கவரில் இருப்பீங்க ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து கார்ட். ஸோ நீங்கள் ஏதாவது முக்கியமானதை கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செக் பண்ணிக்கலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதோட டீட்டெயில்ஸை இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் எஸ்ஐபிஸில் நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ மந்த்லி வந்துட்டு ஏதாவது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது கரண்ட்டாக ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து இடிஎஃப். ஸோ இடிஎஃப்குள்ளே போனீங்கன்னா அதுலேயும் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். எக்விட்டி, செக்டார், குளோபல், கமோடிட்டி, டெப்ட்டு. ஸோ எல்லாமே வந்துட்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் பாட் இடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஹை ரிட்டர்ன்ஸு. ஸோ எல்லாமே இருக்குது. உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த இது வந்துட்டு பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள், ஏதோ ஒரு எக்விட்டிக்குள்ளே போயிட்டு நிஃப்டி பீஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டேரெக்டாக பை கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் டைமா இல்லை எஸ்ஐபியான்னு கேட்குறாங்க. ஒன் டைம் சொல்லிட்டு எவ்வளோ ஷேர்ஸோ அதை வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? சேம் மெத்தட் தான் எல்லாமே. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ரிவார்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் ஏதாவது ரிவார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். அடுத்து ரெஃபர் அண்ட் ஏர்ன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டை வந்து இந்த ஆப்புக்கு இன்வைட் பண்ணால் 500 தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் லிங்க்கை அதை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லிங்க்கை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அது மூலிமா அவங்க அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு ரெஃபரல் போனஸ் கிடைக்கும். என்னோடய கோடு இது தான். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து நீங்கள் ஆப் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை என்னோடய கோடு யூஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வியூ ஆல் கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் கிரேட்டர் தென் 50,000 crores. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. 50,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்கிற ஸ்டாக்ஸு. ஓகேவா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செக்டார்ஸ் வைஸ் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஐடி, சாஃப்ட்வேரு, ஃபினான்ஸு, டெக்ஸ்டைலு, கெமிக்கல்ஸு, ஃபார்மா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு அதில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹையஸ்ட் மார்க்கெட் கேப், லோ PE ரேஷியோ அண்ட் ஹை டிவைடண்ட் ஈல்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் புது புது ஸ்டாக்ஸை எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா
ஸோ சில ஸ்டாக்ஸ்லாம் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிரித்து ஃபில்டர்ஸ் வச்சு நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அழகாக வந்துட்டு உங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சில டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ட்ரேட் ஈஸி, பேஸ்கெட் ஆர்டர், ஸ்டாக் எஸ்ஐபி, ஜிடிடி, ஸ்மார்ட் ஏபிஐ, மார்ஜின் கால்குலேட்டர், யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ அந்த ஆப் வந்து சரியாக யூஸ் பண்ண தெரில அப்படின்னா இந்த யூசர் மேனுவலை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி பேஸ்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 10 கம்பெனியோட ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா 10 கம்பெனியோட ஸ்டாக்கையும் பேஸ்கெட்டில் ஆட் பண்ணிட்டு மொத்தமாக ஒரே டைமில் 10 கம்பெனியை வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியும் போயிட்டு ஒன்றா செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் பேஸ்கெட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரே தான் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதான் பேஸ்கெட் ஆர்டரு. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா லேர்னிங் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிகினரா, இன்வெஸ்டரா, இல்லை ட்ரேடரா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி டுட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ ஸ்மால் கேஸில் போயிட்டு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு செக்டார் எடுத்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சென்சிபிள் அப்படிங்கிறது ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா சென்சிபிள் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபாரின் ஸ்டாக்ஸ் அப்படி வேணும்னா வெஸ்டர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிளியர் டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இவங்களே டுட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஹோமில் இருக்குது மெயினாக. வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஃபேவரட்டான ஸ்டாக்கெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணுறது. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் என்னென்ன வாங்கி வச்சுருக்கீங்க, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுற பேஜ் தான் போர்ட்ஃபோலியோ. எக்விட்டியில் போட்டிருந்தீங்கன்னா எக்விட்டி செக் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதையும் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ 3மே கொடுத்துருக்காங்க. கீழே இதுலேயும் கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏதாவது நீங்கள் ஆர்டர்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது இங்கே வந்துடும். அதான் நான் சொன்ன மாதிரி பேஸ்கெட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிரியேட் அ நியூ பேஸ்கெட் கொடுத்துட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரே டைம் பை பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்ட்ஸும் இருக்கும், வித்ராவும் இருக்கும். ஸோ ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக அமௌண்ட் அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்பில் வரும், கூகுள் பேலாம் இருக்குது. ஸோ அது மூலிமா ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாக் வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரொஃபைலில் ட்ரேட்ஸ் அண்ட் சார்ஜஸ் செக் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸை செக் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு செக் பண்ணிக்கலாம், ஃபண்டு டிரான்சாக்ஷன்ஸ் அந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் மெயினாக. ஸோ ஆப் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆப்போட லிங்க்கு நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், என்னோடய ரெஃபரல் கோடோடு இருக்கும். ஸோ அது மூலிமா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.